சோர்ந்து போயிருக்கிற ஊழியக்காரங்களை எல்லாம் அவங்க சகல விதத்திலையும் பலப்படுத்தி அவங்களை உற்சாகப்படுத்தி அந்த ஊழியத்தின் பாதையில ஓட செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான தேவனுடைய மனுஷனை நம்ம மத்தியில அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஸ்பீக்கரு, அந்த சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த ஸ்பீக்கர், அப்புறம் பார்த்தா ஒரு 6 ஊழியக்காரங்களுக்கு 2 வீலர். ஸோ இதெல்லாமே அவங்க ஊழியத்தை எப்படியாவது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மூலியமா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா சில உதவிகளை அவங்க பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் உள்ள அந்த ஊழியத்தை அவங்க செய்யறாங்க. உண்மையாலுமே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா சில ஊழியர்கள் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போன ஒரு இடத்துல இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்தி நீங்க ஓடுங்க, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரு, உங்களுக்கு என்ன செய்யணுமோ நாங்க ஏதாவது செய்யறோம்னு சொல்லி அதை உற்சாகப்படுத்துறதுக்கு இன்னைக்கு ஊழியக்காரங்க யாருமே கிடையாது. அந்த மத்தியில ஆண்டவர் அருமையான தேவனுடைய ஊழியக்காரன் இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வந்து மைக்கை எடுத்துட்டு வந்து போட்டு நாங்க பாட்டும் பாடி ஆண்டவரையும் மகிமைப்படுத்திட்டோம். ஆமென். அங்க ஐயாவுக்கு நான் நன்றி சொல்ல முடியல, இன்னைக்கு நான் நன்றி சொல்றேன். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை வாழ்த்து ஆசீர்வதித்து உங்களை இன்னும் பெருக செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ இந்த நல்ல நாளிலும் கூட அருமையான கனத்துக்குரிய ஐயா பேரை நம்ம சொல்ல முடியாது. ஐயா ஒன்றும் இல்லை, ஸ்தோத்திரம். அதனால ஒன்றும் பரவாயில்ல. கனத்துக்குரிய போதகர் மோகன் ஐயா அவர்களை நம்ம இயேசுவின் நாமத்தினால கரங்கூப்பி நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவர் வரவிருப்போமா? ஆமென். ஸ்தோத்திர. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட கர்த்தருடைய வேத வசனத்தை நமக்கு போதிக்கும்படி கனத்துக்குரிய ஐயா அவர்கள் கையில நம்ம கொடுக்க போறோம். மறுபடியும் இயேசுவின் நாமத்தினால நம்ம எல்லாம் கரங்களை தட்டி நம்ம ஐயா வரவேற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களோடு சேர்ந்து இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் என் அன்போடு அழைத்த அருமையான ஊழியக்காரங்க, குடும்பத்தார் மற்றும் சபையாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இது நாங்கள் வழக்கமாக கேட்குறது எங்களுடைய பழக்கம். நீங்கள் வழக்கமாக சொல்வதுடைய உங்களுடைய பழக்கம். நாங்கள் கேட்போம், சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். நீங்களும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் 1000 பிரச்சனை இருக்கும் என்றால் என்ன சொல்வேன், நான் கேட்ட உடனே சந்தோஷமாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்போது நம்ம சந்தோஷமாக இருக்கோம். ஆமென். மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். ஆகவே நீங்கள்லாம் நேற்றிலிருந்து இன்றைக்கும் நாளைக்கும் தேவ சமூகத்தில் உபவாசித்து செபிக்கணும்னு நினைக்கிறேன். உபவாச கூட்டம் தானே. வருஷத்தில் 2 மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை இப்படி 3 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிறீங்க. இது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை. ஆமென். எங்கள் ஊழியங்கள்லாம் வளரணும்னா அதுக்கு ஒரு காரணம் தெரியுமா? ஜெபந்தான். அல்லேலூயா. ஜெபந்தான் அஸ்திபாரம். அது மேலே கட்டப்பட்டா எந்த கட்டடமும் உடையாது. அல்லேலூயா. ஆமாம். ஆகவே நம்ம செபிப்பது மிகவும் அவசியம். செபிக்கிற சபையை கொண்டு தான் எழுப்புதல் தேசத்தில் வரும். அல்லேலூயா. அப்படியே சரிஞ்சு வரும்படியே செஞ்சு சார். அல்லேலூயா. அதனால் நாங்கள் ஜெபத்தை நாங்கள் ருசி பார்த்தோம். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும்
கடைசி வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் இருக்கு. ஆமாம், 8:30க்கு தொடங்கி காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு தான் செய்வோம், முடிப்போம். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்ன இருக்கு? உபவாச ஜெபம் இருக்கு. வருஷத்தில் 21 நாட்கள் இரவும் பகலும் உபவாசத்து ஜெபையாக ஜெபிக்கிறோம். இப்போ கூட நாங்கள் உங்களுக்கு நோட்டீஸ் தரோம், நீங்கள் வந்துடுங்க. வாரம் 1ஆம் தேதியிலிருந்து வருஷம் நவம்பர் 1லேருந்து 21 வரைக்கும் நாங்கள் 21 நாட்கள் காலையில் 9:30க்கு தொடங்கி 2 மணிக்கு முடிப்போம். சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கி 9 மணிக்கு முடிப்போம். இரவும் பகலும் தேவஜன கூடி செபிக்கிறான். அல்லேலூயா. விசேஷமாக இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார். அதாவது 2 காரியத்தை குறித்து பாரப்படுத்தினார். ஒன்று, நாங்கள் தேவ சபைகள் ஏறக்குறைய 34 சபைகளுக்கு மேலாக தேவ சபை கடலூர் மாவட்டத்திலையும் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் இருக்கு. அப்போ நாங்கள் மாதத்தில் ஒரு முறை கடைசி திங்கட்கிழமை ஊழியர்களாக கூடி வருவோம், ஒவ்வொரு பிராஞ்சிலும் மாறி மாறி. அப்போ ஆண்டவர் பாரப்படுனா இந்த ட்ரிப்பு ஊழியர்களாகி ஊழியர்களுக்கு மட்டும் மொழியரவு ஜெபம். அல்லேலூயா. யாருக்கு மட்டும்? ஊழியர்களும் உடன் ஊழியர்களும் ஏறக்குறைய 100 பேருக்கு மேலே இருக்கிறோம். அங்கே விசுவாசிலாம் வரமாட்டாங்க. யார் மட்டும்தான்? ஊழியர்களும் பாஸ்டுமாரும் பாஸ்டுடைய மனைவி உடன் ஊழியர்கள் வருவாங்க. இது வரைக்கும் 10 முழு இரவு ஜெபம் நடத்தியிருக்கிறோம் இந்த வருஷத்தில். அல்லேலூயா. வார 17ஆம் தேதி நாங்கள் 2வது வெள்ளிக்கிழமை தான் வைக்கிறது. இந்த மாதத்தில் நாங்கள் நிறைய ஊழியங்கள் வெளியில் இருந்ததுனால அதை மாற்றி வார வெள்ளிக்கிழமையும் கூட சிதம்பரத்தில் முழு இரவு ஊழியக்காரர் மட்டும். அல்லேலூயா. நாங்கள் ஊழியர்களாக தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காக போராடி செபிக்கிறோம். அதனுடைய பலனை காண முடிகிறது. அல்லேலூயா. அதற்கு பின்பு நான் இன்னொரு காரியம் பேசினார். இந்த வருஷத்தில் பெரிய அளவில் 4 முழு இரவு ஜெபம் நடத்தான். நான் நினச்சது தேவசபை 34 தேவசபைகளும் அந்த சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து மாதத்தில் ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை முழு இரவு ஜெபம் நடத்தணும் அப்படி சொல்லி ஆண்டவர் பாரப்படுத்தினார். அல்லேலூயா. அதை ஒரு ஊழியர் கூட்டத்தில் நான் ஜனவரி மாதத்தில் அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்கே மற்ற தேவசபை அல்லாத ஊழியர்கள் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்கும் போது, ஏன் நீங்கள் தேவசபை மட்டும் நடத்துகிறீங்க, நாங்கள் உங்களோட என்ன செய்கிறோம், இணைந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னாங்க. ஆகவே அதை நாங்கள் இப்படி மாற்றிட்டோம். கடலூர் மாவட்டமும் மயிலாடுதுறை மாவட்டம் இணைந்து நடத்தும் முழு இரவு ஜெபம். அல்லேலூயா. இப்போ 3 முழு இரவு ஜெபம் நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 9 மாதம் போயிடுச்சா இல்லையா? ஆமாம். 3 மாதத்துக்கு நீங்களாம் வந்துருப்போம். நிறைய முதல் வாண்டியார் மழத்துக்கு யார் வந்தா? ஆமாம், கார்த்திக் கமலையில் யார் வந்தாங்கள்ல? ஆமாம். அந்த முழு இரவு ஜெபம் முதல்ல தொடங்கணும். அதற்கு பின்னாடி மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலும் 2வது முறை நடத்த ஜூன் மாதம் நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதுலேயும் 2000க்கு மேற்பட்டவர்கள் கூடி வந்தாங்க. ஆமென். அதற்கு பின்பு லாசரஸ் சகோதரர் வந்ததுனால அதற்கு முன்னாடி ஒரு ஆயத்த கூட்டம்னு சொல்லி முழு இரவு ஜெபம் அதே வாண்டியார் மண்டபத்தில் வைத்தோம். அல்லேலூயா. இப்போ அடுத்து டிசம்பரில் கடைசி வாரத்தில் சீர்காழியில் மறுபடியும் முழு இரவு ஜெபம் நடத்த போகிறோம். இப்படி செபிக்க ஆமாம், எங்கள் சபை வளரும், மற்ற சபைகளும் வளரும். அல்லேலூயா. அதனால் ஜெபத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறவே கூடாது. ஆமாம், செபிக்கத்தான் கர்த்தர் பெரிய காரியத்தை
செய்வார். நம் இடையிலையும் பல விதத்தில் நாங்கள் உபவாசித்து சபை மக்கள் எங்கள் சபையிலேயே சிலரைய செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் ஜெபம் பண்ணுவதற்காகவே ஏற்படுத்தியிருக்கிறோம். அவளுக்கு மாதம் ஒரு 1000 ரூபா கொடுக்குறோம் செபிக்கிறவங்களுக்கு. அல்லேலூயா. மாதம் 1000 ரூபா கொடுத்து பாக்கெட் மணியை போல் கொடுத்து அவங்க நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க வாரத்தில் 3 நாள். அல்லேலூயா. ஆமாம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நடந்து போய் ஊழியம் செய்தாங்க. வயதானவங்களாம் இருக்காங்கல்ல. ஆமாம், ஐயாவுக்கெல்லாம் தெரியும். பஸ்ஸில் போகும்போதெல்லாம் கையை கட்டு போவார் ஐயா. அல்லேலூயா. அவங்களாம் நல்லா ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு செப டீமே இருக்குது. ஆமாம், புதன்கிழமை தூரம் அது பெண்கள் தான், சகோதரிமார் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க வீட்டில் பழையார் ஐயாவுக்கு தெரியும். பழையாரில் அவர் சிஸ்டருடைய வீட்டில் மேலே ஒரு இதே போல் சபை மாதிரி கட்டி அங்கே திறப்பில் நின்று ஆமாம் காலையில் 10 மணிக்கு ஜெபிக்கிறவங்க ஆமாம் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஜெபிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு புதன்கிழமையும் என்ன செய்யுது? ஆமாம், ஜெபம் நடக்குது. ஒரு டீம் ஏரியாவுக்குள்ள ஊழியத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமாம், அதனால் எங்கள் ஊழியம் பின்னாடி தொடங்கணும், அது முன்னாடி போயிட்டுருக்கு. அல்லேலூயா. ராமேஸ்வரத்திலிருந்து வந்து 32 ஆண்டுகள் ஆச்சு. அல்லேலூயா. எங்கே சீர்காழி தாலுகாவில் புதுப்பட்டணத்துக்கு ராமேஸ்வரத்திலிருந்து நானும் இன்னொரு பிரதர் தான் வந்தோம். 2 பேராக வந்தோம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களோடு இருக்கத்தக்கதாக ஆண்டவர் சபையை வளர்த்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இருக்கையிலா? ஆமென். ஆமாம், இந்த இடமும் காணாது. அல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் எழுப்புதலுக்கு இந்த இடம் பத்தாது. அப்போ முதல்ல நம்முடைய இருதயம் பெருசாகணும். அல்லேலூயா. ஆமாம், பெரிய கனவு காணணும். என்ன கனவு காணணும்? பெருசாக கனவு என்ன செய்யணும்? காணணும். ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், எல்லாம் 3 சபை சேர்ந்து வந்திருக்கீங்களோ? 4 சபை. 4 சபை சேர்ந்து வந்தா பெரிய கல்யாண மண்டபம் தான் எடுத்திருக்கணும். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு எழுப்புதல் சீக்கிரம் வரணும். எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. ஆமென். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியா. சின்னவன் 1000, சிறியவன் அப்படின்னா நான் என்ன சொல்ல கேட்டேன், சின்னவன்னா ஒரு சிறிய சபையாக இருந்தால் கூட அந்த சபையில் 1000 பேர் இருக்கணும். என்ன தங்கச்சி, நல்லா கண்ணாடிலாம் போட்டு என்ன மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க. சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியாகும். அப்போ சின்ன சபையில் எவ்வளோ பேர் இருக்கணும் சொல்லுங்க வாயை திறந்து? 1000. ஆமாம், இப்போ சின்ன சபைன்னு எத்தனை பேர் இருக்காங்க? 50 பேர், 20 பேர், 30 பேர் தான் இருக்காங்க. அப்போ பரலோகம் காலியாக இருக்கு. பரலோகம் காலியாக இருக்கா இல்லையா? நரகம் நிரம்பிருச்சு, நிரம்பிட்டே இருக்கு. டெய்லி கூட்டமாக எங்கே போய் விழுறாங்க? நரகத்தில் போய் விழுறாங்க. அப்போ நரகத்தை காலி பண்ணணுமா இல்லையா? எத்தனை பேர் நரகத்தை காலி பண்ண போறைய சொல்லுங்க வாயை திறந்து? எத்தனை பேர் பரலோகத்தை நிரப்ப போறைய? எத்தனை காலம் தான் ஆமைன்னு சொல்லிட்டு இப்படியே இருப்பீங்க? வந்து அல்லேலூயா சொல்லிட்டு சோத்திரம் போட்டுட்டு என்னமோ சமையல்லாம் சமைக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு போகிறதானா சமையல் இல்லையா? சரி, நல்லது. அல்லேலூயா. அதனால் நம்ம வளரணும். நம்ம என்ன செய்யணும்? வளரணும். இப்போது இருப்பதை பார்க்கலும்
1000 மடங்கு நீங்க என்ன செய்யணும்? வளரணும். அல்லேலூயா. அதனால உங்களை உற்சாகப்படுத்தும்படியாகத்தான் இன்றைக்கு கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். இன்னைக்கு வர முடியாதான். அல்லேலூயா. நாளைக்கு வாரன்னு சொன்னா ஐயா கேட்கல, நைட்டு இது வழியாக தான் போனோம் 1 மணிக்கு. எது வழியா? இந்த பைபாஸில் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு அப்படியே வேகமாக, ஆமாம், ஒரு நாள் நாங்கள் சொல்லிட்டு தான் நாளைக்கு இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். காட்டு முன்னாடி அந்த போர்டை பார்த்த உடனே போயிட்டு நாங்கள் திட்டமிட்டு அப்படியே திருச்சி போகலாம் திட்டமிட்டோம். அப்படியே ராமேஸ்வரம் திருச்சியில் இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடக்குது, சபை வளர்ச்சி கருத்தரங்கு நடக்குது. அதனால் அப்படியே போயிடலாம், ராமேஸ்வரத்துலேருந்து திருச்சி போய் அந்த மீட்டிங் இன்றைக்கி அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதுனால ஐயாவுடைய அன்புனால அதை கேன்சல் பண்ணிட்டு தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சத்திய வசனத்திலிருந்து நம்ம கொஞ்சம் நேரம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குங்க? ஆமாம், சிஸ்டர் சொன்னது போல் தீர்க்க தரிசனம் தான் இதில் இருக்கிற 66 புத்தகங்களும். ஆமாம், தீர்க்க தரிசன புத்தகங்கள் தான். அல்லேலூயா. ஆமாம், இதிலிருந்து வருகிற வார்த்தையை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஆமென். வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம உள்ளத்தை வந்து தொடும் பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தர் நம்மோடு தீர்க்க தரிசனமாக பேசும். அல்லேலூயா. 1 மணி நேரம் பேசினாலும் ஆமாம், ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை வந்து தொடும் பார்த்தீங்களா, அதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா. உங்க விடுதலைக்காக யாரு கையை வச்சு என்ன செய்ய தேவையில்லை, அவங்க தலை மேல கையை வச்சு செபிக்க தேவையில்லை. ஆமா, நீங்க சத்தியத்தை மட்டும் அறிஞ்சீங்கன்னா சத்தியம் உங்களுடைய விடுதலையாகும். ஒரு முறை பவுல், நாம் அந்த பகுதிக்கு போகல, சொல்றேன், சொல்லிட்டு வசனத்துக்கு நேரம் போ. பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த போது தாயின் வயிற்றுல சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் அந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆமா, பவுல் பேசுறத கவனமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தான். பவுல் அவனை உற்று பார்த்தார். உற்று பார்த்த உடனே ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? வந்துருச்சு. அப்படி கண்டுட்டார். ஆமா, ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசம் ஆமா கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும். அல்லேலூயா. விசுவாசம் எதனால வரும்? நம்ம கேட்கறதுனால என்ன வரும்? விசுவாசம் வரும். அந்த கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வார்த்தை. அப்ப வசனத்தை பவுல் பிரசங்கித்து கொண்டு இருக்கும் போது தாயின் வயிற்றில் எப்படி இருந்தானா? சப்பானியா பிறந்தானா. அந்த சப்பானியா பிறந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தான் பாருங்களேன். அவனுக்கு அந்த வசனம் உள்ள போக 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 நான் சுகமாயிருவேன். ஆமா, நான் இப்ப நடந்துருவேன் அப்படின்னு கண்ட உடனே பவுல் பார்த்துட்டு எழுந்து நட அப்படின்னு சொல்லி எழுந்து நடந்துட்டான். ஆமென். பவுல் போய் ஒண்ணுமே கையெல்லாம் வச்சு என்ன செய்யல? ஜெபமும் பண்ணல. அவர் பிரசங்கம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் பாருங்களேன். அந்த பிரசங்கத்தை கவனமா கேட்டான். அந்த பிரசங்கமே அவனை சுகமாக்கிடுச்சு. அல்லேலூயா. அதனால வார்த்தை நீங்க கேட்டாவே போதும், அந்த வார்த்தை உள்ள வந்தாவே போதும், உங்களுக்கு உள்ளான மனுஷனிலும் சுகம் கிடைச்சிடும், ஆவிக்குரிய மனுஷனிலும் சுகம் கிடைச்சிடும். அல்லேலூயா. நீங்க 2 விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. ஆமா, எத்தனை விதத்துல? ஆமா, ஏன்னா ஆண்டவர் நமக்கு ரெட்டிப்பான நன்மையை தருகிறவன். எப்படியாப்பட்ட நன்மையை தருகிறவன்? ஆமா, பைபிள் என்ன சொல்லுது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் எப்படி இரு? வாழ்ந்து சுகமாயிரு. ஆமா, ஆத்துமாவில் மட்டும் வாழ்ந்தா போதாது, சரீர பிரகாரமும் வாழணும். சரீர பிரகாரம் மட்டும் வாழ்ந்தா போதாது, ஆவிக்குரிய பிரகாரம் வாழணும். அல்லேலூயா. அதனால யோவான் வாழ்த்தும் போது சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது. ஆனா நீ சரீரத்தில் என்ன இல்லை? நல்ல
வாழ்க்கை இல்லை. அதனால ஆத்துமா வாழ்வது போல நீ என்ன செய்யணும்? சரீரத்தில் என்ன செய்யணும்? வாழ்ந்து சுகமா இருக்கணும். அப்ப நீங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்று தான் போகணும். அப்ப என்னத்தை கேட்கணும்? ஆமா, சத்தியத்தையும் அறிவீர்கள். ஆமா, இன்னொரு முறை கொர்நேலி வீட்டில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. ஆமா, பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார். பேதுரு 10வது அதிகாரம் எடுக்க வேணாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்து பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படியே அந்த வீட்டில் கூடியிருந்த எல்லாரும் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பாருங்களேன், பேதுரு பிரசங்கம் பண்ண வசனத்தை கேட்டாங்க. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் வந்து இறங்கினார். அல்லேலூயா. என்னத்தை கேட்டங்க? அதனால இப்போ வசனத்தை கேட்க போறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, சந்தோஷமா இருக்க முடியாட்டாலும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியா நடிச்சுக்காரங்க. அல்லேலூயா. நீங்க முறைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்னை பார்த்து முறைக்கிறீங்க, பிரசங்கத்தை நிறுத்த சொல்றீங்கன்னு நினைச்சிருவேன். அதனால ஆமா, குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் நஷ்டங்கள் இருந்தாலும் வசனத்தை கேட்கும்போது அப்படியே சிரிச்ச முகத்தோடு அப்படியே அல்வா தொண்டை சாப்பிட்ற மாதிரி வசனத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை வந்துடும். எத்தனை பேர் அல்வா துண்டை சாப்பிட்ற போல வசனத்தை சாப்பிட போறீங்க? அல்லேலூயா. அது அல்வா இனிக்கும். இது வாயில் வைக்கும்போது கொஞ்சமாக கசக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளே போயினா குடலில் உள்ள எல்லாத்தையும் சுகமாக்கி. அதான் எரேமியா சொல்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சரி, வசனத்தை போகலாமா? எல்லாம் உனக்கு ஒரு லெகுவான வேத பகுதி எடுத்து அதிலிருந்து சத்தியத்தை நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. மார்க்கு 2வது அதிகாரம். மார்க்கு 2வது அதிகாரம். அதில் 1லிருந்து 12 வசனத்தை ஒருத்தர் சத்தமாய் வாசிங்க. சரி. அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடைக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரின் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பேருக்கு வாசிக்க தெரியும். படிப்பு இல்லை? சரி, அல்லேலூயா. அப்போ வாசிக்க தெரிஞ்ச எல்லாருமே வருஷத்தில் ஒரு முறையாவது பைபிளை ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து முடிக்கணும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதுக்குன்னு ஒரு நேரம் என்ன செய்யணும்? எடுக்கணும். வருஷத்தில் நான் போன முறை ரெட்டியூரா அங்கே வரும்போது சொன்ன போல, அல்லேலூயா, இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அல்லேலூயா. போன வருஷம் தான் வந்தேனா? சரி, அப்பயே சொன்னேன். என்ன சொன்னேன்? வருஷத்தில் ஒரு முறை பைபிள் என்ன செய்யணும்? படிக்கணும்.
ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் எத்தனை பேருக்கு படிக்க முடியும்? 3 அதிகாரம் படிக்க முடியுமா? காலையில் ஒரு அதிகாரம், மத்தியானம் ஒரு அதிகாரம், சாயங்காலம் ஒரு அதிகாரம் படிக்க முடியுமா இல்லையா? ஈஸியாக படிக்கலாம். அல்லேலூயா. வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேருக்கு 5 அதிகாரம் படிக்க முடியும்? 5 அதிகாரம். அப்போ வாரத்தில் 6 நாளும் ஒரு நாளைக்கு 3 அதிகாரமும் 7வது நாள் 5 அதிகாரம் படிச்சிங்கன்னா வருஷத்தில் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் பைபிளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதான் நம்ம சுகமாகணும்னா, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா சத்தியம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு தெரிந்த லெகுவான பகுதியை நான் ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டினார். இந்த பகுதியிலிருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அது குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள தியானிக்க முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள தியானிக்க முடியுமோ தியானிச்சு வேணா நாளைக்கும் தொடர்ந்து என்ன செய்யலாம்? தியானம் பண்ணலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சில நாட்களுக்கு பின்பு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அப்படித்தானே எழுதியிருக்கு. வாசிங்க, அந்த முதல் பகுதியை மட்டும் வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அல்லேலூயா. ஆமென். இந்த முதல் வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு தருணம் என்கிற தலைப்பில். அல்லேலூயா. ஆமா, இன்னும் ஒரு முறை அப்படின்னு கூட என்ன செஞ்சுக்கலாம்? போட்டுக்கொள்ளலாம். மறுபடியும் அப்படின்னு எழுதியிருக்கா? ஆமா. அப்ப ஏற்கனவே இந்த கப்பர்நகூமுக்கு ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும்னா அர்த்தம் என்ன? ஏற்கனவே இயேசு கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்ப மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? கப்பர்நகூமுக்கு வருகிறதை நம்ம இங்க வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கொஞ்ச காலம், எவ்வளவு நாட்கள் தெரியல. ஆமா, இயேசு அந்த கப்பர்நகூமுல இல்ல. அல்லேலூயா. இயேசு எங்க இல்ல? கப்பர்நகூமுல இல்ல. ஆமா, அவரு கப்பர்நகூமை விட்டு என்ன செய்யிட்டாரு? போயிட்டார். அல்லேலூயா. இப்ப திரும்பவும் மறுபடியும் எங்க வராரு? கப்பர்நகூமுக்குள்ள என்ன செய்யறாரு? வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்களேன். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போம். அதன் பின்பு சீசரை நோக்கி, மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இங்க நான் வாசித்த வேத பகுதியில் அவருடைய சீடர்களை பார்த்து, நான் மறுபடியும் எங்க போவோம்? யூதேயாவுக்கு போவோம். அப்படின்னா இங்க ஏற்கனவே யார் போயிருக்கா? முன்னாடி ஆண்டவர் இயேசு யூதேயாவுக்கு போயிருக்காரு. வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் அடிக்கடி கப்பர்நகூமுக்கு போனார், அடிக்கடி யூதேயாவுக்கு போனார் என்பதெல்லாம் பைபிளில் 4 சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆமென். கவனிக்கிறீங்களா? கவனிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பின்னாடி உள்ளவங்களா கவனிக்கிறீங்களா? ஆமா, மறுபடியும் ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு போனார். மறுபடியும் ஆண்டவர் யூதேயாவுக்கு என்ன செய்தார்? போனார் என்று நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. ஆமா, இப்ப இந்த இடப்பட்ட காலத்துல ஆண்டவர் எங்க இல்ல? ஆமா, கப்பர்நகூமுல இல்ல, யூதேயாவிலும் இல்ல. அல்லேலூயா.
நல்லா கவனித்து பாருங்களேன். ஆமா, ஏற்கனவே ஆண்டவர் நம்மை தேடி, நம்ம வீட்டை தேடி ஆண்டவர் இயேசு வந்தார். அல்லேலூயா, ஆமென். நமக்குள்ள இயேசு இருந்தார். அல்லேலூயா, ஆமென். நம்ம வீட்டில் இயேசு இருந்தார், நம்ம ஊர்ல இயேசு இருந்தார். அங்க ஜெபம் நடந்தது, ஆராதனை நடந்தது. நம்ம வீட்டில் ஜெபம் நடந்தது, ஆராதனை நடந்தது. ஆமா, வீட்டு கூட்டங்கள்லாம் நடந்தது. நம்ம நல்லா வேதத்தை வாசித்தோம், நல்லா ஜெபம் பண்ணோம். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அதுல பார்த்தீங்கன்னா இப்போ தேட வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இருக்காரா இல்லையா என்பதை இப்போ சோதித்து பார்க்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் இயேசுவை நம்ம வீட்டுக்கு அல்லது நம்முடைய இருதயத்துக்கு கொண்டு வர வேண்டியதா இருக்கிறது. ஏற்கனவே இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்தார். அல்லேலூயா. ஏற்கனவே இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. இயேசு நம்முடைய வாழ்க்கையில இயேசு என்ன செய்தார்? வந்தார். ஆனா வந்தவர் இருக்காரா? எனக்குள்ள வந்த அன்னைக்கு வந்தவர் இன்னும் என்னை விட்டு போகல அப்படின்னு சொல்ற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பரவாயில்லையே. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. ஆமா, இயேசுவை விடவே கூடாது. ஆமா, சிலருக்குலாம் இயேசு அப்பப்போ வந்துட்டு போவார். அல்லேலூயா. அப்பப்போ என்ன செய்வாரு? வந்துட்டு போவார். வந்துட்டு போறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. யாத்ராமம் 25:8 எடுத்து வாசித்து பாருங்களேன். யாத்ராமம் 25:8 எடுத்து வாசிங்க. அவர்கள் நடுவுல, எல்லாரும் அவர்கள் நடுவுல நான் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அல்லேலூயா. கவனிங்களேன், ஆண்டவருக்கு பரலோகத்தில் இருந்து அழுத்து போயிடுச்சு. அல்லேலூயா. தூதருடைய ஆராதனை கேட்டு சலிச்சு போயிடுச்சு. யாருக்கு? ஆமா, இப்போ மோசையை கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாரு? சொல்லுங்க, வாயை திறந்த. நான் கேள்விலாம் கேட்போம், பதிலாம் சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, கவனிங்களா, யாரை கூப்பிடுறாரு? மோசே கூப்பிடுற. மோசே, நான் உன்னை சந்திக்கன்னா ஏறி வான்னு சொல்றேன் மலைக்கு. அங்க வந்து என்ன செய்யறேன்? பேசுறேன். ஆமா, அப்பப்ப திடீர்னு வாரேன், திடீர்னு பேசிட்டு போறேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை, நான் உங்களோடய தங்கணும். அல்லேலூயா. யாரோட தங்கணும்? ஆமா, உங்களோட என்ன செய்யணும்? சத்தத்தை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். யாரோட தங்கணும்? உங்களோட தங்கணும். ஆமாம், நான் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம் 1 மணி நேரம் இருந்துட்டுலாம் 1 நாள் 2 நாள் 3 நாள் அல்லது 6 மாதம்லாம் இருந்துட்டு போகிறதுக்கு சிலருக்குலாம் 3 மாதம் இருப்பார், 3 மாதம் காணாமல் போயிடுவார். சிலருக்குலாம் 6 மாதம் இருப்பார், அதுக்கு முன்னாடி இயேசுவை காணோம். அல்லேலூயா. சிலருக்கும் 1 வருஷம் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி இயேசுவை காணோம். ஆமாம், வந்தவங்களுக்குலாம் இயேசு இருந்தாலும் இந்த சபை இடம் காணாது. ஆமாம், போயிட்டாரு, விட்டுட்டாங்க. அல்லேலூயா. இயேசு போயிட்டார். இப்போ கப்பர் நம்மள இல்லை, மறுபடியும் வர விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் வர விரும்புகிறார். அல்லேலூயா. சிலருக்குள்ள ஆண்டவர் மறுபடியும் வர விரும்புகிறாரு. இயேசுவை தொலைச்சிட்டீங்க. அல்லேலூயா. யாரை தொலைச்சிட்டீங்க? ஆமா, யோசேப்பு மரியாளும் ஆமா பண்டிகைக்கு போனாங்களாம். எங்க? எருசலேமுக்கு. எங்க போனாங்க? சொல்லுங்க, வாயை திறந்த. ஆமா, கவனிக்காத ஆள்கிட்ட பார்த்து கேள்வி வைப்பேன். ஆமா, அப்ப திருன்னு நான் பிரசங்கம் முடிக்க வரைக்கும் திருன்னு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கானா. அல்லேலூயா. வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கானா. எங்க போனாங்களாம்? யார? இயேசுக்கு அப்ப 12 வயசு. ஆமா, போனாங்க. மகனை கூட்டு போனவங்க அந்த பண்டிகையில வேடிக்கை பார்த்துட்டு மகனை தொலைச்சிட்டாங்க. இயேசுவை தொலைச்சிட்டாங்க. யாரை தொலைச்சிட்டாங்க? என்னத்தை பார்த்தாங்க? என்ன பார்த்தாங்க? ஆமா, வேடிக்கை பார்த்தாங்க. ஆமா, நல்லா சொன்னீங்க. என்ன பார்த்தாங்க? அங்க தொங்குற பல்வனையும், அப்புறம் என்னத அங்க ராட்டனத்தையும், அங்க புறாவிக்கிறது, இதையும் அங்க ஆடு மாடு அதையெல்லாம் பார்த்தாங்களா? இப்போ கூட வந்து யாரை விட்டுட்டாங்க?
நீங்களும் அப்படி தான் விட்டுட்டு தான் வந்திருக்கியா? அல்லேலூயா. நிறைய பேர் இயேசு விட்டாச்சு. இயேசுவை பாருங்க, எங்கே போறியா? போயிட்டு வாங்க. சரி, அவங்க போகிறாள் இயேசுவை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன். கண்டுபிடிச்சிருவாங்க, சீக்கிரமாக வந்துடுங்க. அல்லேலூயா. சரி, கவனிக்கிறீங்களா? கவனிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெத்த மகனை யாராவது தொலைப்பாங்களா? சரி, அவரு தான் விட்டுட்டார் யோசேப்பு. இந்த அம்மா 10 மாதம் சுமந்து வளர்த்து 12 வயசுக்கு வளர்த்த பண்டிகைக்கு போனவங்க பண்டிகையில் யாரை விட்டுட்டாங்க? ஆமாம், திரும்பி வந்து பார்த்தா, வீட்டில் வந்து பார்த்தா யாரை காணோம்? யாரை காணோம்? இயேசுவை காணோம். இயேசுவை தேடுறாங்க. அந்த வீட்டில் இருப்பாரோ, இந்த வீட்டில் இருப்பாரோ, உன் வீட்டில் இல்லாட்டா வேற யார் வீட்டில் இருப்பா? அல்லேலூயா. ஆமாம், நீ பெற்று வளர்த்தாள் உன் வீட்டில் இல்லையா? உறவினர் யார் இருப்பாரோ, அங்கே சிநேகிதர் வீட்டில் இருப்பாங்களோ, தேடி தேடி பார்த்தாங்க, யாரை காணோம்? இயேசுவை தொலைச்சிட்டாங்க. யார? இயேசுவை. எத்தனை இயேசுவை பத்திரமா வச்சிருக்கீங்க? பத்திரத்துக்கு பேர் என்ன? பத்திரம். பத்திரம்னா என்ன? பத்திரமா வச்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? பத்திரம். ஆனால் இயேசு எப்படி வச்சுக்கணும்? சில காலேஜுக்கு போனாவே இயேசு விட்டு வந்துடுறாங்க. அல்லேலூயா. சில சந்தைக்கு போனாவே யாரை விட்டு வந்துடுறாங்க? சிலலாம் அந்த விருந்தாடி கல்யாணத்துக்கு போனாங்கன்னா அங்கெல்லாம் யாரை விட்டு வந்துடுறாங்க? வாக்கா, ஆமாக்கா, உட்காருக்கா அப்படின்னு பேசுகிறாங்களா? ஒரு வாக்கி வெத்தலை போடுக்கா, அப்புறம் வர்றாங்க. இதுவும் திருவிந்து எடுக்கிறாள்லாம். ஆமாம், அதை வாங்கி ஆமாம் வயலில் போனால் எல்லாம் புயலை போட்டு அதக்குதா. ஆமாம், அங்கே போய் அதக்கிட்டு அப்புறம் இயேசுவை காணணும்னு ஐயோ அப்பான்னு அடிச்சுக்கிறது. அல்லேலூயா. இருக்கையிலா இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்கள் பல்லுலாம் நல்லா தான் வெள்ளையாக இருக்க. ஏன்னா சர்ச்சுக்கு போகும்போது கரான் செங்காமட்டை போட்டு ஆமாம் தீட்டிட்டு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் தானே திருவிருந்து கொடுக்கும்போது தான் தெரியும். அல்லேலூயா. நாக்க நீட்டினா சிகப்பாக இருக்கும். அல்லேலூயா. அது கேட்டால் சொல்ல ஒரு முட்டாய் சாப்பிட்டு வந்து சொல்லும். அல்லேலூயா. அப்படிலாம் செஞ்சால் இயேசு என்ன செஞ்சுவார்? வேடிக்கை பார்த்தா, ஆமாம் அங்கும் இங்கும் பார்த்தா, முன்னையும் பின்னையும் பார்த்தா யார் தொலைஞ்சிருவா? இப்போ மறுபடியும் தேடி போகிறாங்க. எங்கே போகிறாங்க சொல்லுங்க? எருசலேமுக்கு போகிறாங்க. அப்போ 2 நாள் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு? ஆமாம், இயேசுவை தொலைச்சி எத்தனை நாள் ஆச்சு? 2 நாளாக தொலைக்கலாமா? அவங்களால 2 நாள் தொலைச்சிட்டாங்க. நீங்கள் எத்தனை நாள் தொலைச்சிட்டு கவலை இல்லாமல் இருக்கீங்க சொல்லுங்க? பிரதர் நல்லா பார்க்குறாரு. இருக்காரா உள்ள? ஆமாம், இன்னைக்கு இயேசுவை கூட்டிகிட்டு போயிடணும். ஒரு அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. நான் 1983 இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசு எனக்குள்ள வந்தார். நான் விடலைய. என்ன செய்யலை? விடலை. யார? இது வரைக்கும் என்ன செய்யலை? அப்பயே சொன்னார். நல்ல வேலை அப்படி சொன்னது. அவர் என்கிட்ட சொன்னார், நீ ஏன் கையை பிடிக்கலை, நான் உன் கையை பிடிச்சிருக்கேன்னு சொன்னார். ஏன் ஆண்டவரன்னு கேட்டேன். நான் உன் கையை பிடிக்காம நீங்கள் ஏன் கையை பிடிச்சிருக்க அவன் கேட்டதுக்கு சொன்னார், நீ என் கையை பிடிச்சா ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நீ விட்டுருவ. ஆனால் நான் பிடிச்சனா நீ தப்பிக்கவே முடியாத. இது வரைக்கும் தப்பிச்சு போயிடலான்னு தான் நினச்சேன். ஆமாம், பல முறை வந்துச்சு தான். அல்லேலூயா. 45 வருஷம் ஆச்சு. ஆமாம், பல முறை போயிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் உடலையே பிடிச்சிக்கிட்டார. அப்போ நீங்களாம் சொல்லணும், ஆண்டவரை நான் உன் கையை பிடிக்கிறத விட நீங்கள் எங்கள் கையை பிடிச்சிருங்க ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் காணாமல் போயிட்டாங்க. ஆமாம், எத்தனை பேருக்கு இயேசு இல்லாமல் போயிட்டாங்க. அன்னைக்கு துள்ளுவாங்க வார்கள் ஆவியில் நிறைந்து. ஆமாம், அல்லேலூயா. இந்த இடமே காணாது. பல கையை தட்டிக்கிட்டு உருண்டு பரண்டு துள்ளுனவங்களாம் இப்போ அடங்கி போயிட்டாங்க. அல்லேலூயா. ஏன்? இயேசுவை தொலைச்சிட்டாங்க. இயேசு என்ன செய்யிட்டாங்க? தொலைச்சிட்டாங்க. இயேசுவை தொலைச்சிட்டாங்க. இயேசுவை விடவே கூடாது. அல்லேலூயா.
ஆமென். ஆண்டவர் விட்டாலும் நம்மளை அவர் விடுற மாதிரி இல்லை. நம்ம விட்டாலும் அவர் நம்மளை விடுற மாதிரி இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அல்லேலூயா. நம்ம தேடி 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 வாரார். அல்லேலூயா. எப்படி வராரு? ஆமா, நம்ம எவ்வளவுதான் அக்கிரம் பண்ணாலும், எவ்வளவுதான் அநியாயம் பண்ணாலும், எவ்வளவுதான் ஏமாத்து பண்ணாலும் அது தொலைஞ்சு செத்து போட்டுமே விடுறாரா? அல்லேலூயா. விடவே மாட்டேங்கிறாத. அல்லேலூயா. விட்டிருந்தான்னு நம்ம காளி. அல்லேலூயா. ஆமென். நல்ல ஆண்டவர் திரும்பவும் எங்க வாரார்? கப்பர்நகூமுக்கு வாரார். அந்த ஊருக்கு வாரார். கொஞ்ச நாள் நாங்க இல்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வாரார். ஆமா, மறுபடியும் எங்க வாராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூதேயாவுக்கு வாரார். வந்த உடனே யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்களேன். இயேசு வருகிறார் என்று அவருக்கு எதிர்கொண்டு போனார். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து என்ன வாசித்தீங்க? 20 தானே வாசித்தீங்க. 21 வாசிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க சகோதரன் என்ன மாட்டான். செஞ்சிருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செய்ய மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். 32வது வசனத்தை வாசிங்களேன். இயேசு இருந்த இடத்துல மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். மாட்டான். ஆமா, அக்காலும் தங்கச்சியும் சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஆமா, இயேசுவே நீங்க எங்க வீட்டில் இருந்தீங்கன்னா இப்படியாப்பட்ட சம்பவம் என்ன செஞ்சிருக்காது? என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அல்லேலூயா. அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இயேசு இல்லாததுனால தான் என் சகோதரன் வியாதிப்பட்டு என்ன செய்யிட்டான்? மரித்து போயிட்டான். இயேசுவை கொஞ்ச காலம் எங்க வீட்டில் என்ன செய்யல? இல்ல, இயேசு எங்க வீட்டுக்கு வரல. ஏன்னா பெத்தானியாவுக்கு போகும்போது ஆமா, மார்த்தாள் தான் இயேசு யார் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க? தான் வீட்டுக்கு என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டாங்க. எத்தனையோ வீடுகள் பெத்தானியா கிராமத்தில் இருந்துச்சு. ஆனா அவங்க எல்லாம் யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி லூக்கா 10வது அதிகாரத்தில் வாசித்தோம்னா மரியாள் தான் வருந்தி என்ன செய்யறா? மார்த்தாள் தான் என்ன செய்யறா? கூப்பிடுறத பாக்குறோம். சரி வா, எடுக்க வேணாம், உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா, நீங்க அதை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். சரியா? ஆமா, கூப்பிட்டாங்க. ஆமா, இயேசுவும் போயிட்டார். இயேசு போய் இயேசு எப்பெல்லாம் அந்த ஊருக்கு போறாரோ அந்த வீட்டுக்கு போகாம இருக்கவே மாட்டாரு. அல்லேலூயா. அந்த வீட்டுல அடிக்கடி இயேசுவுக்கு விருந்து வைப்பாங்க. யாருக்கு? இயேசுவுக்கு விருந்து வைப்பாங்க. ஆண்டவர் மார்த்தாளையும் மரியாளையும் லாசருவையும் அதிகமா நேசித்தார். அல்லேலூயா. அதிகமா நேசித்தார், நேசித்தார். நல்லா கவனிங்க. இப்ப சொல்றாங்க கொஞ்ச காலம் ஆண்டவர் யூதேயாவுல இல்ல, கலிலேயாவுக்கு போயிட்டார். எங்க போயிட்டாரு? யூதேயாவுல இல்லாம எங்க போயிட்டாரு? கலிலேயாவுக்கு போயிட்டார். கலிலேயாவுக்கு போனதுனால கொஞ்ச காலம் இயேசு அவங்க வீட்டுல இல்லாதனால சகோதரன் என்ன பட்டுட்டான்? வியாதிப்பட்டுட்டான். அல்லேலூயா. வியாதிப்பட்ட செய்தியை சொல்லி விட்டோம். ஆண்டவர் கொஞ்சம் தாமதமா வந்தார். 4 நாள் கழிச்சு என்ன செஞ்சாரு? வந்தார் பாருங்களேன். அவன் செத்து போய் அவனை என்ன செய்யிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்பதான் இயேசு வார மறுபடியும் போவோம் யூதேயாவுக்கு சொல்றார். எங்க? அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆமா, சிலருக்குள்ள ஆண்டவர் வந்து மறுபடி இழந்து போன கிருபைகளை, கிருபா வரங்களை ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு தருவதற்காய் வரப்போறார். அல்லேலூயா.
ஆமா, மரித்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்க ஆண்டவர் இயேசு மீண்டும் மறுபடியும் வர போறாரு. ஹல்லேலூயா. ஆமா, சோர்ந்து போய் இருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இயேசு மீண்டும் வர போகிறாரு. ஹல்லேலூயா. ஆமா, சிஸ்டர்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே இப்ப தானே அவங்க உங்களை கல்லெறிஞ்சலாம் ஆமா கொல்ல வந்தாங்க, நீங்க மறுபடியும் அங்க போ விரும்புறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இயேசுவுக்கு அங்க பயங்கர எதிர்ப்பு போராட்டம் வந்துச்சு. கல்லெறிஞ்சாங்களா யார? இயேசுவ. ஆனா இப்ப சிநேகிதனாகிய தன்னை நேசிக்கிற மார்த்தாள், மரியாள், லாசர் குடும்பத்துல லாசர் மரித்து போயிட்டான். நான் நேசிக்கிற குடும்பத்துல ஒரு துக்ககரமான காரியம் செஞ்சிருச்சு, நடந்துருச்சு. ஆகவே என்னை கல்லெறிஞ்சாலும் பரவாயில்ல, என்னை கொண்டாலும் பரவாயில்ல, அங்க போய் நான் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் எதிர்ப்பை பார்க்கல, கல்லெறிய பார்க்கல. ஆண்டவர் அப்படியாப்பட்ட மக்களை நேசிக்கிறதுனால மறுபடியும் அங்க வந்து ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில மறுபடியும் ஆண்டவர் திரும்பி வருகிறார். ஏன்னா ஆண்டவரை நீங்க அப்படியே ஏதோ ஒரு விதத்துல அவர் அப்படியே இழந்துட்டீங்க, அல்லது கிருபை இழந்துட்டீங்க, வரங்கள் இழந்துட்டீங்க, பரிசுத்தத்தை இழந்துட்டீங்க, அன்பை இழந்துட்டீங்க, ஆதியில் இருந்து கொண்டு இந்த விசுவாசத்தை என்ன செய்யிட்டீங்க? இழந்துட்டீங்க. ஆகவே ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு வந்து அற்புதம் செய்யத்தான் இந்த உபவாச கூட்டம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இயேசு மீண்டும் வரணும்? இன்னொரு முறை இயேசு வரணுமா இல்லையா? கப்பர்நகூமுக்கு வந்த இயேசு, ஆமென், இப்ப யூதேயா தேசத்துக்கு போன இயேசு நம்ம வீட்டுக்கு வரணுமா? உங்க வாழ்க்கையில வரணுமா? அம்மா சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு இயேசு வரணுமா? இயேசு வந்துட்டான இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அவர் அது எவ்வளவு பெரிய இழப்பா இருந்தாலும் சரி, அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கலாத்திற்கு எழுதின நிருபம், பஸ்ராய் பவுல் கலாத்திற்கு எழுதின நிருபம், அதனுடைய 19:4-19 வாசிங்கள. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடி என்ன செய்கிறேன்? கற்ப வேதனைப்படுகிறேன். ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு முறை என்ன செய்வாங்க? கற்ப வேதனை படுவாங்க. ஆமா, தாய்மார்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா, பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு அந்த ஒரு முறை என்ன செய்வாங்க? கற்ப வேதனை படுவாங்க. பிள்ளைய பெற்றுட்டா அந்த துக்கமெல்லாம் என்ன செஞ்சிடும்? அந்த பிள்ளைய பார்த்து பட்ட பாடுகள், வேதனை, துக்கத்தை எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. எனக்கு ஒரு மக பிறந்துட்டா, எனக்கு ஒரு மக பிறந்துட்டா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து என்ன செஞ்சிருவாங்க? அந்த பட்ட பாடுகளை என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த பிள்ளைங்க, கலாத்தில் உள்ள பிள்ளைங்க, அல்லேலூயா, அந்த பிள்ளைகளுக்கு மறுபடியும் பவுல் கற்ப வேதனை படுறாராம். அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் மறுபடியும் நான் என்ன வேதனை படுறேன்? கற்ப வேதனை படுறேன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ஜனங்களுக்குள்ள, நல்லா கவனிங்க, இந்த ஜனங்களுக்குள்ள இயேசு ஏற்கனவே உருவாயிருந்தார். அல்லேலூயா. பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு, ஆமா, பவுல் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டவராக அவருக்கு முன்பாக நிறுத்ததுனால அந்த பிரசங்கத்தை கேட்டு இந்த ஜனங்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. ஆமா, இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை பவுல் நிரூபித்து காட்டுறதுனால இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை அறியாது அந்நிய தேவர்களை ஆராதித்து கொண்டிருந்த, கண் கண்டதெல்லாம் கடவுள் என்று சொல்லி ஆராதித்து கொண்டிருந்த மக்கள் இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி, இயேசுதான் இரட்சகர் என்று சொல்லி பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு பவுல் இயேசுவை காண்பித்ததுனால அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா இருந்தாங்க. யாரு? இந்த கலாத்தி சபை மக்கள் எப்படி இருந்தாங்க? நல்லா இருந்தாங்க. அவருடைய முறை போறாரு யாரு? பவுல் பிரசங்கம் பண்ண. அவரு சரீரத்துல விலகினோம், சரீரத்துல விலகினோம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் விலகினத்தெல்லாம் நீங்க பார்க்கல,
ஆமா, என்ன விலகினத்தை என்ன செய்யல, பார்க்கல. உங்க கண்ணை பிடிங்கி கேட்டா கூட என்ன செஞ்சிருவீங்க, அப்படி பிடிங்கி தந்துருவீங்க. அப்படியாப்பட்ட அன்புள்ள விசுவாசிகள் தான் யாரு, இந்த கலாத்தில் உள்ளவங்க. ஏன்னா பவுலுக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை, கண்ணில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த கண்ணில் தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அல்லேலூயா. அதோடு தான் ஊழியத்தை செஞ்சிருக்கிறார். அதோடு தான் என்ன செஞ்சிருக்காரு, அந்த கண்ணில் தண்ணி வடிஞ்சதான் அந்த மக்கள் பார்க்கல, அவர் மூலமா வெளிப்பட்ட இயேசுவை பார்த்தாங்க. அல்லேலூயா. யாரை பார்த்தாங்க, அவருக்குள்ள இருந்த பலகீனத்தை பார்க்கல, அவர் பிரசங்கித்த இயேசுவை பார்த்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, தேவதூதரை போல ஏற்றுக்கொண்டாங்க, கண்ணை கூட பிடிக்க கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்க. கொஞ்ச நாள் போனாங்க. அல்லேலூயா. ஆவியில் ஆரம்பம் பண்ணவங்க எங்க சொல்லுங்க, ஆவியில் ஆரம்பம் பண்ணாங்க. நல்லா துள்ளுனாங்க, குதிச்சாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, கைதட்டினாங்க. நல்ல சபைக்கெல்லாம் வாரம் எப்படி வந்துருவாங்க. ஆமா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க விட மாட்டாங்க. பிரசங்கம்னா அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன போல அல்வா துண்டு போல அப்படி இருந்துச்சு. ஊழியக்காரில் அவ்வளோ மதிச்சாங்க. ஆமா, ஆலயத்துக்கு போகணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும், ஆமா, குடும்பமா சபைக்கு போகணும், அந்த விருப்பம்ல யாருக்குள்ள இருந்துச்சு சொல்லுங்க. ஆமா, கலாத்தி விசுவாசிகள் இருந்துச்சு. உங்களுக்கு அப்படித்தானே இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஊழியக்காரில் பார்த்தா தேவதூதரை போல பார்ப்பீங்க, இப்போ பார்த்தா பேய போல பார்க்குறிய. அல்லேலூயா. அன்னைக்கு எப்படி பார்த்தேன் இல்லையா, நீங்க மட்டும் சொன்னா போதுமா, எல்லாரும் இப்படி ஆட்டுக்கு பார்ப்போம். இந்த சிஸ்டம் மட்டும்தான். நாங்கள் ஊழியக்காரில் பேய போல பார்க்கல, தேவதூதரை போல பார்க்க சொல்றாங்க. ஆமா, சரி, நான் வேற சபை சொல்லிக்கிறான், நீங்க தங்கமான சபை. அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு ஆராதனைனா 9:30க்குன்னா 9:15 என்ன செஞ்சிருவாங்க, ஆமா வந்துருவாங்க. இப்பயா ஆமாப்பா வாரமா போகணும், திருவிருந்து போனா தான் என்ன அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்படின்னு அன்னைக்கா ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி எங்க வந்திருக்கானா, அப்படி ஆர்வமா இருந்தவங்க இப்ப ஆர்வ கோளாறுலாம் போயிடுச்சு. அல்லேலூயா. சபையினுடைய வேலைன்னா அன்னைக்கு எப்படி துடிச்சாங்க. ஆமா, எப்படி நான் தான் பாய் விரிக்கணும், நான் தான் சபையை கூட்டணும், நான் தான் அந்த பிஎஸ் சிஸ்டத்தை எடுத்து வைக்கணும், நான் தான் எல்லாம் செய்யணும், நான் தான் சமையல் பண்ணணும், நான் தான் தட்டை கழுவணும், நான் தான் பாத்ரூம் கழுவணும். அப்பெல்லாம் இருந்த விசுவாசி. ஆமாப்பா, நான் கலாத்தி சபையை சொன்னேன். எந்த சபையை சொன்னேன், காட்டுமன்னார்குடி சபையை சொல்லல, கலாத்தி சபையை சொன்னேன். ஒரு அல்லேலூயா. நீங்கெல்லாம் சூப்பர், அப்படித்தானே மக்கள் பார்த்து, நீங்களாம் சூப்பர். நீங்க தானே வந்து பாய் விரிக்கிறது, இப்போ சபையை கூட்டுறது, தண்ணி எடுத்து வைக்கிறது, சமையல் செய்வது நீங்க தானே. ஒரு மாதிரி முறைக்கிறிய. அல்லேலூயா. அப்படி உற்சாகமா இருந்தவங்க இப்ப இயேசுவை காணோம். இயேசுவை தேடி தேடி பார்க்கிறார் பவுல். என்னடா அது, அன்னைக்கு ஆராதனைக்குன்னா ஒழுங்கா வந்துடும், ஆராதனை அசட்டை பண்ணுத, அற்பமா என்னத, உபவாச கூட்டினா ஓடி வரும், முழிகிற ஜம்னா ஓடி வரும், ஜெபத்துக்குன்னா ஊழியத்துக்குலாம் வாங்க பாஸ்டமா, வாங்க பாஸ்டர் உங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னாலும் இப்போ அப்படியே நைஸா எனக்கு வேலை இருக்கு, உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் போவைய நாங்கள் வரணுமோ அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்படின்னா அர்த்தம்னா இயேசுவை காணோம். இயேசுவை சொல்லுங்க, யாரை காணோம்? இயேசு இருக்காரா? இயேசு இருக்காரா? இந்த சபையில் யாரை காணோம்? இந்த சபையில் இல்ல, கலாத்தி சபையில் யாரை காணோம்? பவுல் அதான் சொல்றார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும்படி மறுபடி என்ன செய்யற கற்ப வேதனை. நீங்க என்ன சொல்றது, வீடியோலாம் எடுக்கிற. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. ஆமா, உள்ள இருந்த தாயின் கருவுள்ள வளர்ந்த குழந்தை அபாசன் ஆயிடுச்சு. மறுபடி குழந்தை வேணுமா இல்லையா? சபா கலாத்தி சபையில் உள்ள கலாத்தி சபையில் உள்ள இயேசு அபாசன் ஆயிட்டார். ஆனாலும் பவுல் சொல்றாரு மறுபடியும் நான் நியாயமா பேசுறேன்னா இல்லையா, மறுபடியும்
அப்படின்னா ஏற்கனவே இருந்தார் தான், இப்போ இல்லை. நான் சொன்ன இந்த பாச சொன்ன ஒரு அசிங்கமாக தெரியும், அப்படி சொன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏற்கனவே உருவானவர் தான், உள்ள வளர்ந்தவர் தான். ஆமா, வளர்ந்து வந்தவர் தான் யாரு? இயேசு. இப்ப ஐயா இருக்காரா? கழுத தேஞ்சு கட்டர் பாச்சான். என்னது சொல்லுவாங்களே இங்க ஒரு பழமொழி இருக்கா? கழுத தேஞ்சு, கழுத எவ்வளவு பெரிய உருவம், தேஞ்சு 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 பார்த்தா இப்ப எப்படி ஆச்சான்? கட்டரம்பு கழுதையா மாறினா நல்லா இருக்கும். இவங்க ஆவியில ஆரம்பம் பண்ணவங்க இப்ப எங்க போய் முடிக்கிறாங்க? மாம்சத்துல முடிக்கிறாங்க. ஆவியில ஆரம்பம் பண்ணாங்க கலாத்தியர். கண்ணை கேட்டாலும் பிடிங்க கொடுக்கிற அளவுல இருந்தாங்க. பவுல தேவதூதனை போல என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. பலகீனத்தை அவங்க ஒரு மாதிரி அருவருப்பா என்ன செய்யல, என்னல. அப்படி இருந்தவங்க இவ பவுல கண்டாவே ஓடி ஒளிகிறாங்க, பவுல கண்டாவே கேள்வி கேட்கிறாங்க. இப்ப ஆவியில ஆரம்பம் பண்ணவங்க மாம்சத்துல முடிச்சுட்டாங்க. காரணம் தேவையில்லாத உறவு. அல்லேலூயா. தேவையில்லாதவர்களை உள்ள விட்டுட்டாங்க. அல்லேலூயா. கள்ள உபதேசத்துக்கு என்ன செய்தாங்க? இடம் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், விருத்த சேதனம் பண்ணணும், இப்படிலாம் தவறான உபதேசத்தை என்ன செய்யிட்டாங்க? ஒரு குரூப்பு சபைக்குள்ள, கலாத்தி சபைக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? நுழைஞ்சிருச்சு. அந்த உபதேசத்துக்கு செவி சாய்த்தபடினால்தான் இவங்க இயேசுவை இழந்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. எந்த காரணத்தை கொண்டும் இயேசுவை இழந்துடக்கூடாது. வருவாங்க, பழைய நண்பர்கள்லாம் வருவாங்க. ஆமா, எனக்கு புதுசா பிரதர் வந்திருக்காரா? ஆமா, வெளியே போன நீனுமாடா அந்த அல்லேலூயா கூட்டத்தில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆமாடா அப்படின்னு அல்லேலூயா சொன்னா தாண்டா அல்லெல்லாம் போகும், அதற்காகத்தாண்டா நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, நீயும் அதுல போய் சேர்ந்துட்ட. நம்ம சாமி எப்படியாப்பட்ட சாமி? அருவாளை வச்சிருக்கு, வேல் வச்சிருக்கு, நாக்குல தேலுலாம் இருக்கு, கண்ணெல்லாம் முழிக்குது. இவர் ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இதையாடா தேடி போன அப்படிலாம் கேட்பாங்க. அதை தேடி அப்படி அதை கும்பிட்டுன்னு நீனு ரவுடியாத்தான் போவ, நீனு அருவாளத்தவ எடுப்ப. இயேசுவை கும்பிட்டா அவரை ஆட்டுக்குட்டியை போல மாறிடுவேன். ஒரு அல்லேலூயா. இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா, புரிஞ்சவங்களாம் ஒரு அல்லேலூயா. ஆமா, இயேசு இருக்கிறவங்களாம். அம்மா இருக்காரா? இயேசு உள்ள இருக்காரா? போயிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இயேசு என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம ஆண்டவர் நல்லவர். பவுல் சொல்றாரு, நீ எப்படி கேட்டுட்டு போ. பவுல் விட்டுருக்கலாமா இல்லையா? நான் பிரசங்கம் பண்ணேன், ஏற்றுக்கொண்டைய, நான் எவ்வளவோ பிரசங்கம் பண்ண கேட்கல, துருபதத்துக்கு என்ன செய்ய இடம் கொடுத்துட்டிய, அதனால இனி உங்க பக்கமே திரும்பி வர மாட்டேன் அப்படியா சொன்னாரு? இல்லை, கிறிஸ்து உங்களுக்குள் மறுபடியும் உருவாக வரைக்கும் இன்னொரு முறை நான் கற்ப வேதனைப்படுறேன். இயேசு உங்களுக்கு வந்து வைக்காம அந்த இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன். இயேசு எப்படியாவது கொண்டு வந்து எங்கன்னு செஞ்சாருன்னா உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னா வச்சார். அதுதான் யாரு? இயேசு. அதனால மறுபடியும் நான் வருவேன், மறுபடியும் என்ன செய்வேன்? இப்ப சொல்லிட்டு போயிருக்காரு, மீண்டும் நான் என்ன செய்வேன்? வருவேன். அல்லேலூயா. உங்களை திக்கற்றவளா என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். மறுபடியும் என்ன செய்வேன்? வருவேன். உங்களை விடவே மாட்டாரு. அல்லேலூயா. ஆமா, சிலர் உன்னை விடவே மாட்டேன், உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்னு வர்றோம். ஆனா இயேசு அப்படி இல்லை, உன்னை வாழ வைப்பதற்காகவே உன்னை தேடி வருவேன். அல்லேலூயா. கப்பர்நகூமுக்கு ஏன் மீண்டு வருகிறா தெரியுமா? அங்க ஒருத்தன் நடக்க முடியாது, சப்பானியா திமிர்வாதக்காரனா கிடக்கிறான். அது அவனை நல் சமுதாயத்தில் எழுந்து நடக்க பண்ணணும். அதற்காகத்தான் மீண்டு இயேசு கப்பர்நகூமுக்கு வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தத்தை வயத்தை சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. ஏன் யூதேயாவுக்கு போறான்னு தெரியுமா? ஏன் போறான்னு தெரியுமா? மரித்து 4 நாளா அடக்கம் பண்ணப்பட்டு நாரி போன லாசருவை உயிரோடு எழுப்பத்தான் இயேசு மறுபடி எங்க வர்றாரு தெரியுமா? அந்த யூதேயாவுக்கு வர்றார். உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காகத்தான், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு தான், உங்களை உயர்த்துவதற்கு தான், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்புவதற்கு தான் இந்த கூட்டத்தின் மூலமா இயேசு இங்க மறுபடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களை தூக்கி எறிகிற தேவன் அல்ல. ஆமா, விழுந்துட்டா விழுந்து போகட்டும் போற ஆண்டவர் அல்ல. செத்துட்டா செத்து தொலையட்டும் அப்படின்னு சொல்ற ஆள் ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மை உருவாக்குற ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஆண்டவர்? சத்தத்தை வைத்து சொல்லுங்களேன். உருவாக்குற ஆண்டவர். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை வாசிப்போம். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து கவனிங்க கவனிங்க அம்மா அம்மா கவனிங்க அம்மா. நான் கேட்பேன். ஆமா, புதுசாக வந்தவங்களும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏசு உங்களுக்குள்ள வர விரும்புறார். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க தங்கச்சி. எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறொரு பாண்டமாக வளைந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் இதை கவனிச்சிங்களோ தெரியாது. நான் அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஆண்டவர்? நம்முடைய ஆண்டவர் நல்ல தேவன் என்பதை இதில் ஒரு சத்தியம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லேலூயா. விழுந்து போனவர்களை, கெட்டு போனவர்களை, நொறுங்கி போனவர்களை, ஆண்டவர் விட்டு விலகி போனவர்களை மறுபடியும் சந்தித்து ஒரு அழகான பாத்திரமாய், மகிமையான பாத்திரமாய் உருவாக்குற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க அப்பா, நீங்க நல்லவர். இயேசுவே நல்லவர். எங்களை தேடி மீண்டு வருகிறேன். ஆமென். பாருங்களேன், இப்ப எரேமியா தீர்க்கதரிசிய குயவன் வீட்டுக்கு அனுப்புறார். எங்க? ஆமா, ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் யார் அனுப்புறாரு? எரேமியா தீர்க்கதரிசியை எங்க போய் சொல்றாரு? குயவன் வீட்டில் போயிட்டே இருக்கார். குயவன் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஒரு இதில் திருகையில் வச்சு என்ன செய்கிறான்? ஒரு பாண்டத்தை என்ன செய்கிறான்? வளைச்சிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்குது. அவனுக்கு என்ன இருக்குது? இந்த களிமண்ணை அந்த எப்படியாப்பட்ட பாத்திரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அந்த முன்னாடியே பார்த்துட்டான். முன்னாடி என்ன செய்யிட்டான்? பார்த்துட்டான். கவனிக்கிறீங்களா? ஆமாம், ஒரு நல்ல அழகான கனமான மகிமையான பாத்திரமாக என்ன செய்யணும்? வளையணும். அல்லேலூயா. ஆமாம். எப்படியாப்பட்ட குயவன் களிமண்ணை பிசைந்து ஒரு அழகான மகிமையான விலை உயர்ந்த எல்லாராலும் பயன்படுத்தப்படுகிற ஒரு ராஜாக்கள் பயன்படுத்தப்படுகிற அருமையான ஒரு பாத்திரத்தை என்ன செய்யணும்? வளையன்னு சொல்லி வளைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வளைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது கெட்டு போச்சு. அவனுடைய விருப்பத்தின்படி என்ன செய்யலை? வரலை. வரலை. அவன் ஒரு நோக்கத்தோடு அந்த களிமண்ணை வளைந்து கொண்டே இருக்கிறான்.
ஆனால் அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த களிமண் கெட்டு போச்சு. அல்லேலூயா. கைக்கு அடங்கி என்ன செய்யலை, வரலை. நம்மளா இருந்தா என்ன செய்வோம் தெரியுமா, அதை தூக்கி எரிஞ்சிருவோம். என்ன செஞ்சிருவோம் சொல்லுங்க, வாயை திறந்து. தூக்கி எரிஞ்சிருவோம். அல்லேலூயா. அந்த குயவன் மறுபடியும் அந்த களிமண், அதே களிமண்ணை பிசைந்து வேறொரு பாத்திரமாய் வளைகிறான். ஒரு அல்லேலூயா. என்ன செய்றான், அதை தூக்கி என்ன செஞ்சிடல, எரியல. அல்லேலூயா. இது கெட்டு போச்சே, அதை என்ன செஞ்சிருவோம், குப்பையில போற்றுவோம் அப்படின்னு நினைக்கல. அல்லேலூயா. அப்படி நினைச்சிருந்தான்னா அந்த களிமண்ணை நம்ம கைக்கு இசைந்து வரல, இது நம்ம நினைக்கிற மாதிரி பாத்திரமா வரல, அது விட்டு கொடுக்கல, அது ஒப்பு கொடுக்கல, அது அடிக்கடி கையை விட்டு வழி என்ன செய்யுது போகுது என்று சொல்லி என்ன செஞ்சிருப்பான், தூக்கி எரிஞ்சிருப்பான். அவன் என்ன செஞ்சாருமா, மறுபடியும் அதை பிசைந்து வேறொரு பாத்திரமாய் உருவாக்கினார். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்கு அந்த ஒரு ஆவிக்குரிய சத்தியம் அதில் இருக்கு. ஆண்டவர் நம்ம எல்லாம் ஒரு அழகான பாத்திரமாய் உருவாக்கத்தான் நம்மளை ரட்சித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், யாக்கோபில் நினைக்கிறேன் அதை சொல்லப்பட்டிருக்க, ஒரு வீட்டில் பொன் வெள்ளி விலை மரம் வேறப்பட்ட இதனால பாத்திரம் உருவாக்கப்படுமா. அல்லேலூயா. அது சில கணத்துக்கும் சில கனவினத்துக்கும் காணப்படுமா. அல்லேலூயா. நம்மெல்லாம் ஒரு கனமான பாத்திரமா இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள்லாம் கனத்துக்குரியவர்களாய் காணப்படணும், கனமான பாத்திரமாய் காணப்படணும், எல்லாராலும் பயன்படக்கூடிய எல்லாருக்கும் பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சில நம்ம வீட்டில் எத்தனை பாத்திரம் இருக்கு. ஆமா, சில பாத்திரம் ஆமா கணத்துக்குரிய பாத்திரம், சில பாத்திரம் கனவீனத்துக்குரிய பாத்திரம். அல்லேலூயா. ஆமா, பாத்திரம் பாத்திரம் இருக்கு. அல்லேலூயா. அதுவும் பாத்திரம் தான். அல்லேலூயா. அலமாரில ஷோகேஸ்ல என்ன இருக்கு, ஆமா வெள்ளி பாத்திரம் இருக்கு. அல்லேலூயா. விருந்தாளிகள் வந்துட்டான எல்லா பாத்திரத்தையும் என்ன செய்ய மாட்டான், நம்ம சாப்பிடலாம் கொடுக்க மாட்டோம், அதுக்கு தனி பாத்திரம் இருக்கா இல்லையா. அப்ப நாம ஒரு விருந்தாடிய நம்ம வீட்டுக்கு வரவங்கள கனமான பாத்திரத்துல கவனிக்கணும் விரும்புறோம்னா நம்மளையும் ஆண்டவர் கனமான பாத்திரமா வரா இல்லையா. சொல்லுங்க வாயை திறந்து. அல்லேலூயா. நீங்க எல்லாருமே கனத்துக்குரியவர்கள், நீங்க எல்லாருமே மேன்மைக்குரியவர்கள், நீங்க எல்லாருமே மகிமைக்குரியவர்கள். அல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொண்டதுனால தாழ்வு எண்ணமே வரக்கூடாது, தலை நிமிர்ந்து நடக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஆமா, சிறியவனை குப்பையிலிருந்து எளியவனை புழுதியிலிருந்து அவனை உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உங்களை உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர். ஆமா, நான் நமக்குள்ள நிறைய பேருக்குள்ள ஆண்டவருடைய இருதயத்துடைய எண்ணங்கள் தெரியல. இந்த குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான அவனுக்கு விருப்பமான ஒரு மகிமையான பாத்திரமாய் உருவாக்கத்தான் அந்த களிமணையை பிசைந்தார். அல்லேலூயா. இதே போலதான் ஆண்டவர் உங்களை ரட்சித்ததுடைய நோக்கம் அநேகருக்கு பிரயோஜனமான நல்ல பாத்திரங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். 9வது அதிகாரம் 15வது வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து வாசிங்களேன். 9:15 அப்போஸ்தலர். சீக்கிரம். அவன் புறஜாதிகளுக்கும்
நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்க. நீ போ. அனனியா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆமா நீ போ. அவன் யாரா வாசிங்க? நீ போ. யாருக்கு? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொலகார பாவிதான். யாரு இவன்? யாரு? சவுல். யாரு? கொலகார பாவி. அல்லேலூயா. மத வெறியன். அல்லேலூயா. ஆமா, ஸ்தேவானை கொல்வதற்கு இவனும் காரணமா இருந்தான். சபையை பாழாக்கினவன் தான் யாரு? இந்த சவுல். அல்லேலூயா. இருக்கையிலா இருக்கிறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி காவல்ல போட்டவன் தான் யாரு? அந்த சவுல். தமஸ்குல ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களை கட்டி இழுத்து கொண்டு வந்து சிறைச்சாலையில போடுவதற்கு புறப்பட்டு போனவன் தான் யாரு? இவர் மோசமான மதவெறி பிடித்தவன், கொலைகாரன ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? அவனை ரட்சித்து சந்தித்து புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் வீட்டாருக்கும் அவனை எப்படி என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை போல நீங்க பாவியா இருக்கைய. அவனையே ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆண்டவர் ரட்சித்து அழைத்து அபிஷேகித்து அவனை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தினார், புறஜாதிக்கு முன்பாக கொண்டு போனார், இஸ்ரவேல் வீட்டாருக்கு முன்பாக கொண்டு போனார், வல்லமையாய் பயன்படுத்தினார். ஒட்டஞ்சு போச்சு, நொறுங்கி போச்சு, கெட்டு போச்சு, விழுந்து போச்சு அப்படின்னு விட்டு போறவர் அல்ல. மீண்டும் ஒரு நல்ல பாத்திரமாய் உருவாக்கும் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க கூட சிலர் வந்திருக்கிறான், விழுந்து 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 எந்திரிக்கிறேன்னு, நான் விழுந்து 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 எந்திரிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். என் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நான் திரும்ப திரும்ப நான் தீர்மானம் தான் எடுக்கிறேன். ஒவ்வொரு கூட்டத்தில் என்ன செய்யறேன்? தீர்மானம் எடுக்கிறேன். அந்த கூட்டத்தில் இருக்க வரைக்கும் தீர்மானம் இருக்கு. ஒரு வாரம் சென்ற உடனே என் தீர்மானத்தை இழந்துடுறேன். மறுபடியும் அதே பாவத்துக்கு என்ன செஞ்சுறேன்? போயிடுறேன்னு. நான் செல்லில் வீணான படங்கள்லாம் பார்க்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, எல்லாம் நிறைய தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானத்தில் என்னால் நில நிற்க முடியல. மறுபடியும் போய் அந்த அருவருப்பான காரியத்தை செய்கிறேன்னு, ஐயோ ஆண்டவர் என்ன நேசிப்பாரா என்று கூட நீங்க நினைக்கலாம், நினைத்து வந்திருக்கலாம். உங்களுக்கு நற்செய்தி, உங்களை என்ன வேறொரு பாத்திரமாய் ஆண்டவர் வளைய ஆயத்தமா இருக்கிறார். மீண்டும் அந்த களிமண்ணை எடுத்தார். அல்லேலூயா. அதை தூக்கி என்ன செய்யல? எரியல. அந்த களிமண்ணை மீண்டும் என்ன செய்தார்? எடுத்தார், பிசைந்தார். ஆனா ஒண்ணு அதுல மாற்றம், வேறொரு பாத்திரம். அல்லேலூயா. வேறொரு அவர் நினைச்ச மாதிரி உள்ள பாத்திரம் அல்ல. இந்த களிமண்ணை வேறொரு பாத்திரமாய் வளைஞ்சு. ஒண்ணு மட்டும் புரிஞ்சு, ஆண்டவருக்கா வைராக்கியமா இருந்தீங்கன்னா, வைராக்கியமா சோதனைகள் வேதனைகள் வரும்போது ஆண்டவருக்கா நீங்க வைராக்கியமா இருந்தீங்கன்னா, ஒரு நல்ல கனமான பாத்திரமா உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆனா விழுந்து 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 எந்திரிச்சிட்டீங்கன்னா உங்களை தூக்கி எரிஞ்சிட மாட்டார், வேணான்னு உதறி தள்ளிட மாட்டார். அப்படின்னா எத்தனை முறை நீங்களாம் இங்க இருக்க முடியுமா? வார வாரம் ஆண்டவரே என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படி சொல்றாரு. எத்தனை முறை மன்னிச்சார்? அவரை 7-70 தரம் மன்னின்னு சொன்னதுனால அவர் மன்னிக்கிற தெய்வம். அல்லேலூயா. திரும்ப 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 வந்து நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆனா இந்த பாத்திரம் எங்கேயோ ராஜாக்களுக்கு பயன்பட வேண்டிய பாத்திரம், புறஜாதிகளுக்கு பயன்படுத்த வேண்டிய பாத்திரம், ஆமா இஸ்ரவேலுக்கு பயன்படுத்த வேண்டிய பாத்திரம். ஆனா இந்த பாத்திரம் கெட்டு போச்சுன்னா வேறொரு பாத்திரமா மாத்திட்டார். அது யூஸ் ஆகும். ஆனா ஆண்டவன் நினைச்சது வேற. இது வளைந்து நெளிந்து கொடுக்காதனால, விட்டு கொடுக்காதனால இப்ப இன்னொரு பாத்திரமா மாறிடுச்சு. அதனால
நம்ம ஆண்டவருக்கா வைராக்கியமாக இருந்தார்னா அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணம், அவருடைய தரிசனம், அதன் பிரகாரம் நம்ம வந்துடுவோம். ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? பிசைந்து உருவாக்கி ஒரு நல்ல பாத்திரமாய் உருவாக்கி அதை பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை தொலைச்சிடக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? தொலைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. மறுபடியும் ஊழியக்காரர்கள் கற்ப வேதனைப்படுகிற விதத்தில் என்ன செய்யக்கூடாது? நடந்து விடக்கூடாது. ஒரு அல்லேலூயா. சத்தத்தை வைத்தே ஆமென். அல்லேலூயா.